நியாயாதிபதிகள் 6:12 கர்த்தருடைய தூதனானவர் தரிசனமாக்கி பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தரே சொல்கிறார் பாருங்கள், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தருடைய தூதனார் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். நீ உன்னோடு இருந்தால் நீ பராக்கிரமசாலி, பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அது மாத்திரமல்ல, ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்தால் எகிப்து தேசத்தில் நடந்த அற்புதங்கள் எங்கே என்று 13 சொல்கிறார். 16 அதற்கு கர்த்தர் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு மனுஷனை முறியடிக்கிறது போல நீ மீதியாரை முறியெடுப்பாய். நியாயாதிபதி புஸ்தகம் அது என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் மாற்றப்படுகிறது. கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அப்படி என்று சொல்லும்போது என்ன ஆகுது என்றால், கர்த்தருடைய பலன் கிதியோனுடைய பலனாகி கிதியோன் எல்லா யுத்தங்களையும் ஜெயிக்கிறான். அப்படி என்றால் நான் செய்ய வேண்டியது என்ன? கர்த்தரை சார்ந்து கொள்ள வேண்டும். நீர் என்னுடைய பலன் என்று சொல்ல வேண்டும். பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறாரே, பவுலப்போஸ்தலனின் அறிக்கை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுகிறாரே. அதே போல பரிசுத்தவான்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என் ஆவியினாலே ஆகும், கர்த்தருடைய கரத்தினால் ஆகும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கும்போது எல்லாம் ஆகும். நீ வெற்றி உண்டு. ஆயினால் கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும், அதுதான் முக்கியம். கர்த்தர் உங்களோடு கூட இருக்க வேண்டும், அது முக்கியம். ஆயினாலே நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12வது வசனமும் 16வது வசனமும், அதே போல 7ஆம் அதிகாரம் 20வது வசனம் கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் அப்படி சொல்லும்போது ஒரு பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளை இடுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கர்த்தரோடு கூட இருக்க பழகுவோம். அங்கே மோசே 40 நாள் இரவும் பகலும் குசியாமலும் குடியாமலும் அங்கே கர்த்தரோடு அவன் இருந்தான். நாமும் கர்த்தரோடு கூட இருப்போம். கர்த்தருடைய பாதபடியிலே அமர்ந்திருப்போம். மரியாதை போல கர்த்தருடைய இயேசுவின் பாதபடியில் அமர்ந்திருப்போம். மற்ற காரியங்களை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். God bless you.